வாட்ச்மேன் அண்ணா, அந்த பையனை இங்கே கூட்டிட்டு வாங்கண்ணா. சரிம்மா, கூட்டின்னு வரேங்க. சரிண்ணா, கூட்டிட்டு வா. டேய் பையா, இங்கே வாடா. சொல்லுங்கள் வாட்ச்மேன் அங்கிள், எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னடி அந்த வாட்ச்மேன் அங்கிள் அந்த பையனை கூப்பிட்றாங்க? அவன் வேறு பெரிய ரவுடியாச்சு. எனக்கே தெரிலடி, ஏன்னு தெரில. இந்த இன்னைக்கு பிரச்சனை கலாட்டா இருக்குன்னு தெரில இன்னும். கைஸ் சில் கைஸ். பிரின்ஸிபல் மேம் எதுக்குன்னா கூப்பிட்ருக்காங்க, டிசி கொடுக்க கூப்பிட்ருக்காங்களோ இல்லை என்ன கூப்பிட்ருக்காங்களோ யாருக்கு தெரியும். டிசி கொடுத்தா நல்லது. அதுவும் சரி தாண்டி. ராபிட்டி, எனக்கு ஒரு டவுட். நீ எதுக்கு எப்போவுமே இங்கே ஒரு இதுவு போட்டுட்டு வர? ஏன் அது? அப்போ நீ எதுக்கு அந்த ரோஸ் வச்சுருக்க? அந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு. என்னடி அந்த அங்கிள் அவனை கூப்பிட்றாங்க? ஷீலோ. சொல்லுங்க வாட்ச்மேன் அங்கிள், எதுக்கு கூப்பிட்டீங்க? அந்த மேடம் கூப்பிட்டாங்க பாடுறா. அப்படியா, சரி என்னன்னு கேட்டு வரேன். மேம் எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்கள்? அப்படியே தெரியாத மாதிரி கேட்காத. உன் மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ டீச்சர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ உன்னை பிரின்ஸிபல் கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா, சரி தள்ளுங்க, நான் போயிட்டு வரேன். பார்த்தீங்க இந்த பையனுக்கு திரும்புற என்னையே எதிர்த்து பேசுகிறான். ஆமாம், என்ன பண்ணுறது இந்த காலத்து பசங்களை. அம்மா எதுக்கு மாமா அந்த பிரின்ஸிபல் சரி உன்னை கூப்பிட்டாங்க? அதை ஏன் மேம் கேட்குறீங்க? இது ஒரு பெரிய கதை. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பையன் கிளாஸில் கம்முன்னு ஸ்டூடெண்ட்ஸை தான் வம்புக்கு இழுப்பான்னு பார்த்தா இப்போ டீச்சர்ஸையும் வம்புக்கு இழுக்கிறான். என்னென்னா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரலாம் அந்த பையன். அதுக்கு அவங்க மேக்ஸ் சார் கேட்டுருக்காங்க, ஏன்டா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு. அதுக்கு அவரை என்ன தெரியுமா நடந்துச்சு? ஃப்ளாஷ்பேக். அதை ஏன் மேம் கேட்குறீங்க? இது ஒரு பெரிய கதை. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பையன் கிளாஸில் கம்முன்னு ஸ்டூடெண்ட்ஸை தான் வம்புக்கு இழுப்பான்னு பார்த்தா இப்போ டீச்சர்ஸையும் வம்புக்கு இழுக்கிறான். என்னென்னா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரலாம் அந்த பையன். அதுக்கு அவங்க மேக்ஸ் சார் கேட்டுருக்காங்க, ஏன்டா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு. அதுக்கு அவரை என்ன தெரியுமா நடந்துச்சு? ஃப்ளாஷ்பேக். அதை ஏன் மேம் கேட்குறீங்க? இது ஒரு பெரிய கதை. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பையன் கிளாஸில் கம்முன்னு ஸ்டூடெண்ட்ஸை தான் வம்புக்கு இழுப்பான்னு பார்த்தா இப்போ டீச்சர்ஸையும் வம்புக்கு இழுக்கிறான். என்னென்னா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரலாம் அந்த பையன். அதுக்கு அவங்க மேக்ஸ் சார் கேட்டுருக்காங்க, ஏன்டா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு. அதுக்கு அவரை என்ன தெரியுமா நடந்துச்சு? ஃப்ளாஷ்பேக். டேய் அர்ஜுன், எதுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கல? நீ வெளியே போ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் என்னென்னு வெளியே போக சொன்னீங்க? நீங்களே வெளியே போங்க, நல்லா போக முடியாது, கிளம்புங்க. என்ன யார்கிட்ட வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு எந்த பயமும் இல்லை, ஓகேவா? போங்க அப்படிக்கா. சும்மா வந்துட்டாங்க பண்ணத்துக்கு. அச்சோ, என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஐயோ ஆமாண்டி, இன்னைக்கு எதுவும் நடக்க போகுது. ஆனால் இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது, பயமாக இருக்கு. கைஸ், அவனை தானே என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை என்ன பண்ண போகிறாங்களா? அதை விட்டு தள்ளுங்கப்பா. எதிர்த்து பேசுகிறோன்னா எதிர்த்து பேசுவேன். நீ என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? இப்போ பாடுறா உன்ன. சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? இதாம அங்கே நடந்துச்சு. அதனால தான் பிரின்ஸிபல் அவருக்கு கூப்பிட்றான். போனா சரிதான், டிசி கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் அவனை. சொல்லுங்க மேம், எது கூப்பிட்டீங்க? ஓ, இந்த ஆள் தான் ஏதோ கலக்கம் வச்சுருக்காரு. ஏய், யாரை பார்த்து இந்த ஆளுன்ற? எனக்கு எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் முன்னாடியே நீ அவரை ஆளுன்றியா? உங்கள் பேரண்ட்ஸு கூப்பிட்றா. வேணும்னா கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாட்ச்மேன் போட உங்கள் ஃபோனுக்கு அந்த பையனோட அம்மா அப்பாவுக்கு. சரிங்க மேடம். சொல்லுங்க மேம், கூப்பிட்டீங்களா என்ன? ஆமாம் மேடம், நான் தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு உங்கள் பையன் என்ன பண்ண தெரியுமா? அதுக்கு என்ன மேம் பண்ண சொல்கிறீங்க? ஆர்த்தி எடுக்கிட்டா நான். ஓகே, உங்கள் பையனுக்கு நான் டிசி கொடுத்துட்றேன், அவ்வளோதான் நான் சொல்ல கூப்பிட்டேன். ஓகேங்களா? கொடுத்தா கொடுத்துக்கோங்க. அவனோட படிப்பு பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு நீங்கள் இங்கே டிசி கொடுத்தீங்கன்னா வேறு 1008 ஸ்கூல் இருக்குது எனக்கு. உங்கள் ஸ்கூல் மட்டும்தான் இல்லைன்னு சொல்ல, ஓகேவா? கொடுத்து கிளம்பிட்டே இருங்க நீங்கள். கைஸ், நான் அதுதான்ப்பா பார்த்தேன். பார்த்தேன்னா அந்த ஆமாம்ப்பா, அதெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. அப்படியா? சச்சோ, நல்ல வேலை டிசி கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு தான்ப்பா தொல்லை இல்லை. நாங்கள் உங்கள் டிசி எடுத்துகிட்டு போய் வேறு என்ன ஸ்கூல்லனா சேர்த்துக்கோங்க, போங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் கடையை சாத்திட்டு போங்க, நாங்கள் போயிட்டு தெரியும் எங்களுக்கு.